பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதா. இந்த காலவெளியிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் நேசிக்கிறவர் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பும். தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் பல நேரங்களில் சிட்சைகள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் என்று கடந்து வருகிறது. சபைக்கு எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் இப்படி இந்த ஒரு வார்த்தையை, நான் நேசிக்கிறவர் அவர்களோ, ஆமீன், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று கேட்டுதான் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிறேன், சிட்சிக்கிறேன். அவன் நேசிக்கிறவர்கள் ஏன் சிட்சிக்கிறார் என்றால் அடுத்த ஆமேன் அதே வார்த்தையின் அடுத்த கடைசி பகுதி மனம் திரும்பும். தெய்வ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்கும்போது சிட்சிக்கப்படுகிறோம். தெய்வ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டிய இடத்தில் திரும்பாமல் எல்லாரும் செய்கிறார்களே என்று பொழுதுபோக்காய் கேஷுவலாக எடுத்துக்கொண்டு வாழும்போதும் சிட்சிக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு பகுதி, நாம் சிட்சிக்கப்படுகிறோம். வேதனைகள், துன்பங்கள், சிட்சை என்பது சில நன்மைகள் குறைபாடுகளாய், நன்மை தடைபடுவதாய், ஆசீர்வாதம் தடைபடுவதாய், ஆமீன், பிள்ளைகள் பாதிக்கப்படுவதாய், இப்படிப்பட்ட அனுபவங்கள் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. எதில் மனம் திரும்ப வேண்டும்? நாம் அறிந்த வார்த்தையின்படி நடக்காமல், அறியாத காலங்களில் காணாதவர் போல் இருந்தார். அறிந்த நாட்களில் அதை மனம் திரும்பாமல், அதை நிறைவேற்றாமல், அறிந்ததன்படி நடவாமல் போகும்போது சிட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எஸ், ஆனாலும் சிட்சிக்கிறார். காரணம், திரும்பு. இந்த காலையில் ஒரு மனம் திரும்பு. எந்த காரியங்களை விட வேண்டுமோ அந்த காரியங்களை விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பும்படியாய், அந்த சிட்சையில் மாற எந்த மனிதனை, எந்த ஊழியக்காரன் செபித்தாலும் அது மாறாது, நான் திரும்பினால் ஒழிய. ஆகவே தேவனை அறிந்த பிள்ளைகள் மனம் திரும்பி இன்னும் கர்த்தரோடு கிட்டி சேர, அறிந்த தேவ வார்த்தையின் வசனத்தின் சத்தியத்தின்படி வாழ நம்ம விட்டு கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் வேதனைகளில், துன்பங்களில் ஆண்டவரே பாதிக்கப்படுகிற நிலைமைகள் தெய்வ பிள்ளைகள் காணப்படுகிறார்களோ, அவர் இந்த நாளில் உணர்வடைய, மனம் திரும்ப வேண்டிய இடத்தை விட்டு விலக வேண்டிய இடங்களை விட்டு விலகி சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உணர்த்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, நாமத்தை உயர்த்துவீராக. அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மனம் திரும்புவோம், சிட்சையிலிருந்து விடுதலை ஆகும். God bless you. Praise the Lord.